ஒரு சின்ன அடர்ந்த காட்டுக்குள்ள சிட்டும் பட்டும் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. என்ன, அவங்களும் எப்போ பார்த்தாலும் ஜாலியாக எல்லா ஃபுட்டையும் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் சிட்டு தூங்கிட்டு இருந்தான். அப்போ பட்டு திடீர்னு அவனை பார்த்தோன்னே, ஓ சிட்டு தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு, சிட்டுவுக்கு தெரியாம வெளியே போய் சாப்பிட்ருவோம், எப்போ பார்த்தாலும் இங்கே இந்த ஃபுட்டவே சாப்பிட்றதுக்கு வெளியே போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுவோம். பட்டு சிட்டுட்ட சொல்லாமல் கூட அவன் தனியாக போய் சாப்பிட்லாம்னு பிளான் போட்டு போயிட்டான். பாவம் சிட்டு தனியாக தூங்கிட்டு இருந்தான். பட்டு பறந்து போய்கிட்டு இருக்கும்போது எங்கேயுமே உணவு இல்லை. ஆனால் கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே ஒரு மரத்துக்கடியில் கொஞ்சம் உணவு கிடச்சிச்சு. அந்த உணவு பக்கத்தில் போய் யாரும் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து தெளிவாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி பார்த்தான். யாரும் இருக்காங்களா இல்லையான்னு தேடிட்டு அதுக்கப்புறம் அந்த உணவை சாப்பிட ஆரம்பித்தான். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் அங்கே வந்துக்கிட்டு இருந்தான். யாரோ நடக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு பட்டுக்கு. இந்த பையன் அந்த குருவியை பார்த்தோன்னே இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐ, இந்த குருவியை பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்கே, இதை வெட்டி சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் போல. இதை பிடிச்சா அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் வறுத்து சாப்பிட்ருவோம், அப்போதான் நல்லா இருக்கும். அந்த பையன் இப்படி நினச்சிக்கிட்டு அந்த குருவி பக்கத்தில் போனான். பக்கத்தில் போனோடனே அந்த குருவி டக்குன்னு எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த குருவியை நல்லா சாப்பிட வேண்டியதா? இந்த குருவி எம்புட்டு அழகா இருக்கு. ஏய், நான் சாப்பிடத்தான் இங்கே வந்தேன், நீ நினைக்கிற மணிக்கு நான் உனக்கு சாப்பிட்றதுக்காக வரல, சரியா? என்னை விட்டு ஒழுக்கமா போயிரு, இல்லைன்னா உன்னை கொத்திடுவேன். ரொம்ப கோவத்தில் இருக்கேன், போயிரு ஒழுக்கமா. அந்த குருவி இப்படி பேச ஆரம்பித்தோடனே அந்த பையன் இப்படி சொன்னான். ஐ, என்ன இந்த குருவி இப்படி பேசுது? பேசுகிற குருவியா? இந்த மணிக்கு நான் பார்த்ததே இல்லையே. இந்த குருவியை வச்சு நம்ம நல்லா சம்பாதிக்க வேண்டியது தான், வீட்டுக்கு கொண்டு போனால் நிறையா காசு கிடைக்கும். இப்படி சொல்லிட்டு அந்த குருவியை பிடிக்க பார்த்தான். அந்த குருவி டக்குன்னு எந்திரிச்சு பறந்து போயிருச்சு. அந்த குருவி கொஞ்ச நேரத்தில் பிடிச்சிருப்பான், அப்படியே பறந்து போயிருச்சு. ஐயோ, இந்த குருவி இப்படி பறந்து போயிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது? தேடி போயிடும் எப்படினாச்சும். பட்டு எப்படியோ அந்த பையன்கிட்டருந்து தப்பிச்சு ஓடி சிட்டுக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எங்கே போன பட்டு? ரொம்ப நேரமாக ஆளை காணோம். என்னை விட்டுட்டு என்கிட்ட சொல்லாமல் கூட எங்கே போயிருந்த? ஆளவே காணோம். ரொம்ப நேரமாக நான் தேடினேன் தெரியுமா, ஆளவே காணோம். சிட்டு கேட்டதுக்கு பட்டு எல்லாத்தையும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு சிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு நீ இருந்தான். பயப்படாத சிட்டு, நான் இருக்கேன், யார் வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன், வா பார்த்துக்கலாம். சிட்டு பேச்சை கேட்டோடனே பட்டு அமைதியாக ஆயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் சிட்டும் பட்டும் இருக்க இடத்துக்கு வந்தான். வேகமாக நடந்து இப்படி சொன்னான். ஏய் பேசும் குருவியே, நீ என் கூட வந்தனா உனக்கு நிறைய உணவு தருவேன், நீ என் கூட வந்துரு எப்படினாச்சும். அந்த பையன் சொன்னதுக்கு சிட்டு இப்படி ஆன்சர் சொன்னான். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மணிக்கே நாங்கள் கிடையாது. நீங்க கொடுக்குற உணவை விட எங்க காட்டுல நிறைய கிடைக்குது, நாங்களே தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுவோம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும். சிட்டு பேசி முடிச்சோடனே அந்த பையன் பேச ஆரம்பிச்சான். இங்க பாரு குருவியே, நீ என் கூட வந்தேனா ரொம்ப உணவு இங்கே கிடைக்காத நிறைய உணவு இருக்கு என்கிட்ட. நீ கேட்டது ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் தரேன், சரியா? இங்கே பாருங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்கள் போங்க, எங்களுக்கு தெரியும். என்ன ரொம்ப கோவத்தை கிடைக்காதீங்க. சிட்டு என்ன சொன்னாலும் அந்த பையன் போல. அந்த குருவிங்க டக்குன்னு 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை கொத்த ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொத்தினோடனேவும் அந்த பையன் அப்படியே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி. சிட்டு, அந்த பையன் ஓடிட்டான், நம்ம இனிமேல் ஜாலியாக இருக்கலாம். இப்போ புரிகிறதா? எந்த விஷயத்துக்காகவும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் படிஸ், இன்றைக்கி என்ன கதைனா ஒரு அழகான சிங்கப்பெண்ணோட கதை தான். வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன வீட்டில் அழகப்பனும் கல்யாணியும் வாழ்ந்து வந்தாங்களாம். அழகப்பன் ரொம்ப அமைதியான பையனா, கல்யாணி அப்படி கிடையாது, ரொம்ப கோபமான பொண்ணு. அவன் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாள். ஒரு நாள் இப்படித்தான் ஒரு விஷயத்துக்காக கோவப்பட்டு, கல்யாணி நான் வெளியே போகிறேன்,
ஒரு அரை மணி நேரம் ஆகும் வெளியே இருந்து வர. சரியா, அது வரைக்கும் வீட்டிலே இரு, எங்கேயும் போயாத. அரை மணி நேரத்தில் நான் வந்துடுவேன், ஒரு முக்கியமான வேலை. எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருங்க. எப்போ பார்த்தாலும் வெளியே போய்கிட்டு சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் இருங்க இங்கே. அப்படி வெளியே போனோம்னா அரை மணி நேரம் தான் உங்களுக்கு டைமு, அதுக்குள்ளேயே வரணும். இல்லைன்னா நைட்டு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. சரிம்மா. கல்யாணிகிட்ட சொல்லிட்டு அழகப்பன் வெளியே போயிட்டான். அழகப்பன் வெளியே போன கொஞ்ச நேரத்தில் ஒரு திருடன் வந்து உள்ளே வந்துட்டான். அப்போ கல்யாணம் மட்டும்தான் தனியாக இருக்கா. அப்போ நடந்த என்னன்னா, யார் நீ? நீ வாட்டு கத்தியோட உள்ள வந்துட்டு இருக்க. யார் நீ முதல்ல சொல்லியா? எதுக்கே கத்தியை கொண்டு வர? என்னை பற்றி உனக்கு தெரியாது. என்னம்மா வாயை திறந்துட்டு இருக்க? வாயை மூடம்மா. திருடம்மா நான். ஒழுங்கா வீட்டில் இருக்க நகை நட்டெல்லாம் எடுத்துட்டு வாம்மா. திருடன் பேசினோடனே வந்து மயங்கம் போடுற மணிக்கு ஆக்டிங்கை போட்டு கொஞ்ச நேரத்தில் அவள் வச்சுருந்த கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் இவளும். யார் நீ? நான் சிங்க பெண்ணு. கத்தி எடுத்தேன்னா வச்சுக்க, வீசாம விட மாட்டேன். கல்யாணி கையில் கத்தியை பார்த்ததும் திருடன் பயந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டான். கல்யாணியை பார்த்த திருடன் ரொம்ப பயத்தில் இருந்தான். ஆனால் கல்யாணிக்கு துளி கூட பயம் இல்லை. நல்லா ஒரு ரொம்ப தைரியமான பொண்ணு அவள். அப்படியேவும் திருடனை விரட்ட ஆரம்பிச்சிட்டா அவள் கத்தி எடுத்துக்கிட்டு. கல்யாணி விரட்டுறதை பார்த்தோன்னே திருடன் தெரிச்சு ஓடிட்டான். வந்த திருடன் ஓடிட்டான். ஆனால் திடீர்னு கொஞ்ச நேரத்தில் இன்னொரு கிளவி வந்து உள்ளே வந்துச்சு. அது வேகமாக நடந்து வந்துச்சு. யாரு கிளவி நீ உள்ள வந்துகிட்டு இருக்க? கல்யாணி வந்த கிளவி கிட்ட கொஞ்ச நேரமாக பேசிக்கிட்டே இருந்தா. யாருன்னே தெரியாத முனைக்க அந்த கிளவியும் யாருன்னே தெரியாத முனைக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு துப்பாக்கி எடுத்துருச்சு. 5 5 10 இந்த வீடு தான் ஏன் சொத்து. உங்ககிட்ட இருக்க காசு பணத்தெல்லாம் வேமா எடுத்துட்டு வா. வேமா போ. கிளவி கேட்டோன்னே கல்யாணி ரொம்ப கோவமா, அதோ பறக்குது பாரு கொக்கு, உடைய போதும் மூக்கு. இது ஏன் வீடு, நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? ஓடிடு ஒழுக்கமா. கல்யாணி சொன்னதுடனே அந்த கிளவி பயந்து ஓடிருச்சு. அந்த கிளவியையும் கல்யாணி சும்மா விடலை, அடித்து வரட்ட ஓட ஆரம்பிச்சிட்டா. கிழவிக்கு நல்லா செம்மத்தியாக அடி விழுந்திருக்கு. சாயந்தரம் போல் அழகப்பன் வீட்டுக்கு வந்தான். அரை மணி நேரத்தில் வர சொன்னா சாயந்தரம் வந்திருக்கான். இன்னைக்கு என்ன ஆக போதோ. என்ன கல்யாணி ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உன் மூஞ்சியை பார்த்தா ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு. காலையில நீங்க வெளியே போனோடனே 2 திருடங்க வந்துட்டாங்க. அதில் சமாளிக்கவே முடியல. என்னால் என்ன பண்ண முடியும்? நான் பேசியே எப்படியோ சமாளிச்சிட்டேன். நான் தான் சிங்க பெண்ணாச்சே. ஆமா, உங்களை அரை மணி நேரத்தில் வர சொன்னேன். எதுக்கு சாயந்தரம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு, வாங்க உள்ள வாங்க. கல்யாணி சொன்னதை கேட்ட அழகப்பன், ஓ அப்படியா, என்ன நடந்துச்சு, போலீஸ்கிட்ட போகலாமா அப்படி இப்படின்னு என்னதோ கேட்டுட்டு அவங்க சொன்னதை கேட்டோடனே சிங்கப்பெண்ணுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான்.